ஓகே ரைட் போலாங்களா? வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை இரவோடு இரவாக நள்ளிரவில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதை கண்டித்திருக்கிறார்கள். எதற்காக இரவோடு இரவாக இதை நிறைவேற்ற வேண்டும்? விவாதம் இல்லாமல் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்திக்கும் யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லை என்ற அடிப்படையில் இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எப்படி புதிய வேளாண்மை திருத்தச் சட்டத்தை இரவோடு இரவாக எந்த விவாதமில்லால் நிறைவேற்றியிருக்கிறார்களோ அதே போன்று இதையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதை திரும்ப பெற வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியாவில் முதல் முறையாக முதல் மாநிலமாக இன்று 9:30 மணிக்கே இதை தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறார். இதை எல்லோரும் ஆதரித்து பாஜக தவிர அவர் மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்ததை எல்லா கட்சிகளும் வழிமொழிந்திருக்கிறது. பாஜக மட்டும் கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் இல்லாமல் இந்த தேசம் இல்லை. இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்த தேசம் இல்லை. பட்டமேசை மாநாடு நடக்கும்போது 1930, 31, 32 இந்திய சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக அவர்களும் பங்கேற்றார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதும் அரவணைப்பதும் தான் பெரும்பான்மை மக்களுடைய பணியாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இதை திரும்ப பெற வேண்டும். ரயில்வேக்கு பிறகு இந்தியாவிலே ரயில்வே துறைக்கு தான் மிகப்பெரிய சொத்து. ரயில்வே துறைக்கு பிறகு இந்த வக்ஃப் வாரியத்திற்கு அந்த சமூகத்தை சார்ந்த பெரியோர்கள் நல்வழி காட்டிட சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். இதை நிர்வகிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. வக்ஃப் வாரியத்திற்கு இதற்கு ஏன் வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும்? மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஐயங்கள் எழுந்திருக்கின்றன. இதை திரும்ப பெற வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. இதற்கு முன்பு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லையா? ஏன் வாஜ்பாய் கொண்டு வரவில்லை? கடந்த 10 ஆண்டுகளாக வெளிப்படைத்தன்மை இல்லையா? மோடி பிரதமராக இருக்கும் பொழுது அப்பொழுது ஏன் கொண்டு வரவில்லை? இப்பொழுது கொண்டு வருவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? இதையெல்லாம் கண்டிக்கத்தக்கது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை பாஜக மறந்துவிடக்கூடாது. நேற்றைக்கு நீங்க பேசிய விஷயம் அந்த கச்சத்தீவை கொடுத்தது சரிதான். அது பாஜக சமூக வலைதளங்களில் வேறு மாதிரியாக ஒரு திசை மீனவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கு. கச்சத்தீவை கொடுத்தது சரிதான் சொல்லிட்டு சிவசக்தி சொல்லியிருக்காங்க. கச்சத்தீவை 282 ஏக்கருக்கு கொடுத்திருக்கும். மீனவர்கள் கூட இப்ப வந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து. எல்லோரையும் கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க? கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. கச்சத்தீவை 282 ஏக்கர் கொடுத்துட்டு வாஜ் பேங்க், அந்த வாஜ் பேங்க்ல தான் இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பல உலகத்திலேயே இல்லாத கனிம வளங்கள், மீன் வளங்கள், இயற்கை வளங்கள், பல்லுயிர் எல்லோரும் இருக்கிறத ஒரு அதிசயமான பகுதி. அத ராஜதந்திரத்தின் அடிப்படையில் அன்னை இந்திரா காந்தி தமிழ்நாட்டிற்கு இந்த தேசத்திற்கு பெற்று தந்திருக்கிறார். இதையெல்லாம் பெருமைப்படணும். லட்சக்கணக்கான ஏக்கர்கள். ஆகவே இது ராஜதந்திரம். இது அன்னைக்கு அன்னை இந்திரா காந்தி பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷை உருவாக்கிய பொழுது அண்டை நாடுகள்லாம் நடுங்கிச்சு. இலங்கைக்கு பாதுகாப்பு கொடுத்ததே இந்தியா தான். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் அங்க ஏர்பேஸ் விமான படைத்தளங்களை அன்னைக்கு நியமிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியவர். இன்னைக்கு அம்பாந்தோட்டம் ஸ்ரீலங்கால சைனாவுடைய நேவல் பேஸ் வந்துருச்சு, கப்பல் படை. ஆனா இந்திரா காந்தி இருக்கும்போது, தலைவர் ராஜீவ்காந்தி இருக்கும்போது இதை அனுமதிக்கலையே. ஏன் இப்பொழுது வந்தது? மன்மோகன் சிங் அனுமதிக்கலையே. அப்படி என்ன இப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகளா பகை நாடுகளா இருக்கு. பர்மா ஒரு பக்கம், பூட்டான் ஒரு பக்கம், நேபாள் ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம், பங்களாதேஷ் ஒரு பக்கம், இலங்கை பகை நாடுகளை வளர்த்திருக்குது. இன்னைக்கு சைனால ஏறக்குறைய 500 கிராமங்களுக்கு மேல மேண்ட்ரின் எழுத்துல சீன மொழியில பெயர் பலகை போட்டிருக்கு, சீனாவுடைய இடம் அப்படின்னு. இதையெல்லாம் தட்டி கேட்காமல் 282 ஏக்கர் எதற்காக கொடுத்தார், ஏன் கொடுத்தார், 1921 நடந்தது. அறிவுபூர்வமா ஆதாரப்பூர்வமா இருக்கிறத எடுத்து பேசணும்.
அன்னை இந்திரா காந்தியை வந்து யார் குறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி.